Papu, Gavnida. So we have been seeing the properties of rational numbers, correct? So next ரெண்டு property நம்ம discuss பண்ண போறோம். Other than closure, commutative and associative. இதுக்கப்புறம் we are now going to discuss about identity property and inverse property. சரியா தங்கம்? So what do you mean by identity property அப்படின்னா நீங்க ஆல்ரெடி வந்து multiplicative inverse and additive inverse பார்த்திருப்பீங்க கரெக்டா தங்கம் so பேசிக்கா ரேஷனல் நம்பர்ஸ் என்னன்னு பாக்குறப்ப you would have seen the multiplicative inverse additive inverse இதெல்லாம் பார்த்திருப்பீங்க கரெக்டா so identity property அப்படின்றது அது நீங்க படிச்சது அதே மாதிரி தான் வரும் சரியாடா so identity property for addition அப்படின்னா when you add any rational number with zero உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா the same rational number will be obtained addition அப்படின்றப்ப நீங்க எதை எடுப்பீங்க அப்படின்னா zero அப்படின்ற நம்பர் எடுப்பீங்க ஓகேவா so when you add any rational number to zero you will obtain the same rational number ஓகேவா so இது வந்து a plus 0 மட்டும் இல்லாம நீங்க இப்ப ப்ரீவியஸா பாத்தீங்களா commutative property 0 plus a அப்படினாலும் அதேதான் a வே தான் ஓகேவாடா so a plus 0 நாலும் 0 plus a அப்படினாலும் you will get a ஏன்றீங்களே மேம் என்ன அப்படின்னா instead of a specific number we are generally representing it using a variable so இப்ப 5 அப்படின்ற rational number எடுக்கிறீங்க அப்படின்னா if you add 0 to it nothing is added ன்னு அர்த்தம் அப்ப இங்க இருக்கிற ஆன்சர் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு 5 கரெக்டா இல்லையா 0 plus 5 nothing is there empty ஓகேவா நீங்க ஒரு 5 apples அதுல include பண்றீங்க add பண்றீங்க அப்படின்னா what is your answer now what is your final total now 5 0 plus 5 equals 5 so 5 plus 0 அப்படினாலும் 0 plus 5 நாலும் it is equal to 5 இததான் நம்ம என்னன்னு சொல்றோம் identity property for addition எந்த நம்பரை நீங்க ஆட் பண்றீங்க ரேஷனல் நம்பர் 0 சரியாட தங்கம் சரி ஓகே மேம் அப்ப ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் தான் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா அதுல எப்படி பிளஸ் 0 அப்படின்றீங்களோ மல்டிப்ளிகேஷனுக்கு என்னன்னா any rational number when multiplied with 1 என்ன தங்கம் when multiplied with 1 you will get the same rational number identical ஓகேவா அதே நம்பர் திரும்ப கிடைக்கிறது ஏன் மேம் அடிஷனுக்கு 0 எடுத்தீங்க மல்டிப்ளிகேஷனுக்கு 1 எடுக்கிறீங்க அப்படின்னா தங்கம் நல்லா கவனி நமக்கு ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னது நம்ம எந்த நம்பர் எடுக்கிறோமோ the same number should be obtained as the answer அதான் ஐடென்டிக்கலா இருக்கிறது ஒரே மாதிரி கிடைக்கிறது கரெக்டா சோ அப்ப ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன்றப்ப அடிஷன் சப்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த நம்பர் எப்போதுமே அஃபெக்ட் பண்ணாது கொடுத்திருக்கிற நம்பரை ஜீரோன்ற நம்பர் அஃபெக்ட் பண்ணாது நீ 5ல இருந்து 0வை சப்ட்ராக்ட் பண்ண அப்படின்னாலும் you'll get the same number 5 கரெக்டா அதே வந்து 0 minus 5 அப்படின்னா you'll get minus 5 சோ அது வந்து நமக்கு செட் ஆகாது சப்ட்ராக்ஷனுக்கு நீ ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அதனாலதான் நீ பாக்குறது இல்ல சோ பட் அடிஷன் அப்படின்றப்ப பாரு நீ எந்த நம்பர் எடுத்த அப்படின்னாலும் அது 0வோட ஆட் பண்றப்ப யூ வில் கெட் தி சேம் நம்பர் சோ ஐடென்டிக்கலா இருக்கணும் உங்க ஆன்சர் தி சேம் நம்பர் ஷுட் பி obtained அப்படின்னா அடிஷனை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் டேக் 0 இஸ் த நம்பர் தட் ஷுட் பி added to any rational number when you consider identity property multiplicationல அதே 0வை கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0வால மல்டிப்ளை பண்றப்போ வாட் ஆன்சர் யூ வில் கெட் 0 யூனிக் ஆன்சர் கிடைக்காது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஆன்சர் 0 கிடைக்கும் நீ 5/3 0வால மல்டிப்ளை பண்ணா 0 தான் -7/4 0வால மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் any number when multiplied with 0 it will become 0 so அதனால தான் நம்ம ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் வரப்ப நம்ம எந்த நம்பரை சூஸ் பண்றோம் we are choosing 1 because any number when multiplied with 1 you will get the same unique number 5/3 செலக்ட் பண்றீங்க அப்படின்னா 5/3 will be your answer -7/4 when multiplied with 1 you will get a -7/4 புரியுதாடா தங்கம் சோ இதுதான் வந்து நம்ம வந்து பாத்துக்க வேண்டியது ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அடிஷன் அப்படின்னா எந்த ரேஷனல் நம்பரை கன்சிடர் பண்ணுவீங்க யூ வில் கன்சிடர் 0 ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா நீங்க எந்த ரேஷனல் நம்பரை கன்சிடர் பண்ணு யூ வில் கன்சிடர் தி ரேஷனல் நம்பர் 1 இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ பிகாஸ் அடிஷனை பொறுத்த வரைக்கும் 0 doesn't affect the chosen rational number சரியா மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 1 அப்படின்ற இந்த நம்பர் doesn't affect the rational number that is selected ஓகேவாமா சோ பாருங்க 0 plus a equals a plus 0 equals 1 a ஏன் இப்படி எழுதுறோம் ரெண்டு விதமா அப்படின்னா commutative property is also satisfiedங்க நீ 0 கூட a ஆட் பண்ணாலும் a கூட 0 ஆட் பண்ணாலும் உங்களுக்கு எப்படி வரணும் ஆன்சர் a will be your answer நீ எந்த நம்பர் எடுக்கறியோ அதே நம்பர்
5 plus 0 plus 5 அப்படின்னாலும் 5 plus 0 அப்படின்னாலும் ஆன்சர் என்னது 5 தான். Because 5 is the chosen rational number. Okay va? So, இது identity property for addition. Identity property for multiplication என்னது into 1. So, 5 into 1 நாலும் 5 தான். 1 into 5 நாலும் 5 தான். புரியுதாடா? 5 into 1, 1 into 5 ஆர்டர் மாத்திரம். So, commutative property ஓடு நீங்க வந்து consider பண்ணுவீங்க. 5 into 1 equals 1 into 5 equals 5. The same rational number will be obtained. இதுதான் identity property. சரியா தங்கம்? இத வந்து நீங்க additive inverse and multiplicative inverse ஓட வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கம்மா. சரியா? multiplicative inverse and additive inverse ன்னு படிச்சிருப்பீங்க. ஆமாவா இல்லையா ப்ரீவியஸா? additive inverse அப்படின்னா ஒரு நம்பர் கொடுக்கறாங்க அப்படின்னா அதே நம்பர் with different opposite symbol. இந்த நம்பரோட ஆப்போசிட் இன்வர்ஸ் அப்படின்னா தலைகீழ் ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். சோ additive inverse அப்படின்னா இங்க உனக்கு பிளஸ்ல நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா மைனஸ்ல எழுதணும், மைனஸ்ல நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா பிளஸ்ல எழுதணும். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா என்னது 1/3 ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா இதனுடைய ரெசிப்ரோக்கல் 3/1. சரியா? பட் இங்க ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா? அப்ப நீங்க எந்த ரேஷனல் நம்பர் எடுத்தாலும் அதனுடைய அடிட்டிவ் ஐடென்டிட்டி என்ன தங்கம்? additive identity என்னவா இருக்கும்னா 0. சரியா? பாரு a equals 3/-7 எடுக்கறாங்க. இத நீங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதுனீங்கன்னா -3/7. இப்ப இதனுடைய additive identity என்னன்னு பாத்தீங்கன்னா 0. Why 0 is the additive identity? நீ -3/7 அவங்க கொடுத்திருக்கிற இந்த நம்பரோட 0 ஆட் பண்ண அப்படின்னா you will get the same number -3/7. or 0 கூட again -3/7 ஆட் பண்றீங்க அப்படினாலும் what will be your answer? -3/7. so எந்த நம்பர் அவங்க கொடுத்தாங்களோ you will get the same number. so இந்த நம்பருக்கான additive identity என்னன்னு பாத்தீங்கன்னா 0 is the additive identity. அதனால additive inverse நினைச்சுக்காத. additive inverse னா -3/7 ஓட additive inverse என்னது? +3/7. inverse அப்படின்னா இதனுடைய ஆப்போசிட். ஓகேவா? ஆனா additive identity ன்னு வரப்ப என்னது உங்களுக்கு? additive identity னா 0. multiplicative identity னா என்னது? 1. ஓகேவா? multiplicative identity னா என்னடா கண்ணா? 1. சரியா? ஏன் multiplicative identity 1? இப்பதான் நம்ம பார்த்தோம். because if -3/7 is the chosen rational number here. இங்க நம்ம -3/7 ன்ற rational number தான் கன்சிடர் பண்ணிருக்கோம். இத நீங்க 1 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா what is the answer that you will get? -3/7 ஏதான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? so -3/7 when multiplied with 1 you will get -3/7. 1 when multiplied with -3/7 ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதினாலும் அதே -3/7 தான் ஆன்சரா கிடைக்கும். புரியுதாடா? so 0 is the additive identity for the given rational number and 1 is the multiplicative identity for the given rational number. so additive identity நாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துறணும்? 0 ஞாபகம் வரணும். multiplicative identity நாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துறணும்? 1 ஞாபகம் வந்துறணும். புரியுதாடா? so இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வர்ஸோட இத குழப்பிக்காதீங்க. ஓகே தங்கம்? so next பாருங்க இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம இப்ப ப்ரீவியஸா பார்த்தது என்னது? ஐடென்டிட்டிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஐடென்டிட்டி நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நீங்க எந்த நம்பர் சூஸ் பண்றீங்களோ நீங்க நடுவுல பண்ற அந்த ஆபரேஷன்னால அந்த நம்பரே ஆன்சரா கிடைக்கணும். புரியுதா? சோ அத ஐடென்டிட்டி ஒரே மாதிரி இருக்கிறதுன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஐடென்டிக்கல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்னன்னா இன்வர்ஸ்னா தலைகீழ். கரெக்டா? ஆப்போசிட். அதனுடைய ஆப்போசிட் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அதனுடைய இன்வர்ஸ் அப்படின்னா என்னது? ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாடா? சோ இதுதான் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நீங்க படிச்சீங்க பாத்தீங்களா ப்ரீவியஸா? additive inverse multiplicative inverse அப்படின்னு. சோ அந்த வார்த்தை இங்க வருதா இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டில? multiplicative inverse and additive inverse. கரெக்டாடா? சோ இதுதான் இங்க வரும். additive inverse அப்படின்னா for any rational number a there will exist a unique rational number -a. ஓகேவா? இப்ப நீ 3/7 ன்ற ஒரு ரேஷனல் நம்பர் கன்சிடர் பண்றனா அதனுடைய additive inverse ப்ராப்பர்ட்டி என்னவா இருக்கணும்? -3/7 ன்ற ஒரு நம்பரை நீங்க இதோட ஆட் பண்றப்ப your final answer will be equal to 0. புரியுதா இல்லையா? your final answer will be equal to 0. so 0 வந்து additive identity. பட் இந்த additive inverse அப்படின்றது என்னது? ப்ராப்பர்ட்டின்றது என்னது? அதனுடைய ஆப்போசிட் நம்பர். ஓகேவா? சோ அதான் அவங்க கொடுத்திருக்காங்க. பாரு a plus of -a. when you add the given number to its additive inverse -a இதோட ஆட் பண்றப்ப உங்களுடைய ஆன்சர் என்ன கிடைக்கணும்? 0. so இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே எதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கும்? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியா. so a plus of -a equal to 0. அதே மாதிரி பொசிஷனை சேஞ்ச் பண்ணுங்க. -a வை இப்ப ஃபர்ஸ்ட் எழுது. -a plus a equals 0. கரெக்டா இல்லையா? -a plus a equals 0.
சோ நீங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0 இஸ் யுவர் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. இன்வர்ஸ் அப்படின்றது என்னது? அந்த ஆப்போசிட் நம்பர். சரியாடா? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா என்னது? நீ ஏ அப்படின்ற ஒரு நம்பர் எடுக்கிற அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏ அப்படின்னா நம்ம டினாமினேட்டர்ல என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். கரெக்டா இல்லையா? டினாமினேட்டர் இஸ் 1 அப்படின்னா அது வந்து என்னது? நியூமரேட்டர் மட்டும் நீ ஹோல் நம்பர் மாதிரி எழுதிக்கலாம். சோ a by 1 இருக்குது அப்படின்னா அதனுடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னவா இருக்கும்? 1 by a. என்ன தங்கம்? 1 by a. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஏன் சொல்றீங்க? நீங்க இதனுடைய இந்த ஆப்போசிட், இப்ப இந்த நம்பரோட ஆப்போசிட்டை நீங்க இங்க எழுதியிருக்கீங்க. a by b இருக்கிற ஒரு ஃபார்ம் நீங்க b by a ன்ற ஃபார்மட்ல எழுதியிருக்கீங்க. நீங்க அதை மல்டிப்ளை பண்றப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? 1 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கணும். 1 is nothing but the multiplicative identity for any rational number. 1 is nothing but the multiplicative identity for any rational number. And இந்த மாதிரி reciprocal எடுக்கிறதுக்கு பேர் என்னது? Multiplicative inverse. என்ன தங்கம்? Multiplicative inverse. ஏன் இன்வர்ஸ் சொல்றோம்? தலைகீழ். அப்படியே இது ஆப்போசிட் பொசிஷனுக்கு சேஞ்ச் பண்றீங்க. சரியாடா தங்கம்? சோ இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கு, அதை பாத்துடலாமா? இங்க பாருங்க. Take a equals minus 11 by 23. கொடுத்திருக்காங்களா? They have chosen a rational number. ஒரு rational number எடுத்துக்கிட்டாங்க. minus 11 by 23. அப்ப inverse, additive inverse இப்ப பாக்குறீங்க. என்ன தங்கம்? Additive inverse property நீங்க verify பண்றீங்க. Inverse அப்படின்னாலே என்னது? இங்க என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அதனுடைய ஆப்போசிட் எடுக்கணும். அப்ப minus a. minus a என்ன அர்த்தம்? இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கு. சோ minus of minus 11 by 23 ஆயிடும். a அப்படின்றது minus 11 by 23. நீ minus a கண்டுபிடிக்கணும்னா minus of minus 11 by 23 that will be equal to plus 11 by 23. சோ நம்ம சொன்னது உண்மையாயிடுச்சா? பாரு 11 by 23ன்ற அதே நம்பர், பட் இங்க மைனஸ் இங்க இருக்கு, இங்க பிளஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் அடிட்டிவ் இன்வர்ஸ்னா. சரியாடா? இத நீ எப்படி வெரிஃபை பண்ணும் ப்ராப்பர்ட்டிய? a plus of minus a, அதாவது நீ எடுக்கக்கூடிய ரேஷனல் நம்பர் அதனுடைய அடிட்டிவ் இன்வர்ஸ். இத ரெண்டையும் ஆட் பண்ணா உனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? 0 கிடைக்கணும். கரெக்டா? இல்ல கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் வெரிஃபை பண்ணிக்கலாம். இதுல மைனஸ் ஏ பிளஸ் ஏ, அதாவது இதனுடைய பொசிஷன் இங்க, இந்த பொசிஷனை நீங்க இங்க எழுதிடுறீங்க. செகண்ட் ஆர்டர் பொசிஷன் சேஞ்ச் பண்றீங்க ஆர்டர். அதனுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்? 0வா தான் இருக்கணும். செக் பண்ணலாமாடா? சோ ஏ அப்படின்னா நமக்கு இங்க என்னது? minus 11 by 23. சரியா? சோ பிளஸ் ஆஃப் minus a வேல்யூ என்னது? 11 by 23. கரெக்டா? சோ minus 11 by 23 plus 11 by 23 ஓட ஆன்சர் என்னவா இருக்கும்? 0. கரெக்டா? அடுத்தது பார், மைனஸ் a ஓட வேல்யூ என்ன நமக்கு? 11 by 23 பிளஸ் a ஓட வேல்யூ என்னது? minus 11 by 23. that is equal to 11 by 23 plus into minus என்னது? minus 11 by 23 plus 11 by 23 minus 11 by 23 will be equal to 0. புரியுதாமா? So additive inverse property அப்படின்றது if they have given a rational number அதனுடைய inverse நீங்க எடுக்கிறீங்க. அந்த இன்வர்ஸையும் நம்பரையும் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா you will get the additive identity that is equal to 0. சரியாடா? அடுத்தது என்னது? மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டியா? சோ பாருங்க, அதுக்கு என்ன நம்பர் எடுக்கிறாங்கன்னு பாரு. minus 17 by 29 எடுக்கிறாங்க. என்ன தங்கம்? minus 17 by 29 அப்படின்ற ஒரு நம்பர் எடுக்கிறாங்க. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுமா? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்றீங்க அப்படின்னா what you should find first step மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா என்னது? இதனுடைய ஆப்போசிட். நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு போயிடணும். இதுல வந்து சிம்பிளுக்கு சம்பந்தம் கிடையாது. சரியாடா? மைனஸ்னா உடனே பிளஸ்ல எழுதுறேன், அது கிடையாது. இது அடிட்டிவ் இன்வர்ஸ் கிடையாது. திஸ் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். அப்ப இந்த நம்பரோட ரெசிப்ரோக்கல் தான் இதனுடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். என்னது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்? 29 by 17 மைனஸ் கண்டிப்பா இருக்கணும். minus 29 by 17. 17 by 29 positions alone are changed. Numerator and denominator are alone changed. Inverse na இதனுடைய opposite. So minus 29 by 17. அதையும் குழம்பிக்காத செல்லம். Additive inverse அப்படின்னா symbol change ஆகிறது. Multiplicative inverse அப்படின்னா numerator denominator position change ஆகிறது. இதுல symbol change ஆகாது. சரியாடா? So multiplicative inverse property எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க? இது b அப்படின்ற ரேஷனல் நம்பர்னா இது என்னது? 1 by b. அதாவது இதனுடைய ரெசிப்ரோக்கல். கரெக்டா? நீ b ஐயும் 1 by b யும் மல்டிப்ளை பண்ணாலும் உனக்கு 1 கிடைக்கணும். 1 by b ஐயும் b மல்டிப்ளை பண்ணாலும் உனக்கு என்ன கிடைக்கணும்? 1 கிடைக்கணும். கரெக்டா? ஆர்டர் மாத்தினாலும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சோ இங்க b நமக்கு என்னது? minus 17 by 29 into 1 by b என்னது? minus 29 by 17. பாரு, மல்டிப்ளை பண்றப்போ 1 கிடைக்குதான். எப்படி? 29க்கு 29 கேன்சல் ஆயிடும், 17க்கு 17 கேன்சல் ஆயிடும், மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும்? மல்டிப்ளை ஆகிறப்ப பிளஸ் ஆயிடும். சோ பிளஸ் 1 only remains.
1ன்றது என்னது multiplicative identity for any rational number. 1 is a multiplicative identity for the given rational number. So அடுத்ததுல செக் பண்ணலாமா 1 by b அதாவது reciprocal ஃபர்ஸ்ட் எழுதுற reciprocal அப்படினா என்னது இங்க -29/17 is a reciprocal. இத given rational number b ஓட மல்டிப்ளை பண்ணா -17/29 ஓட மல்டிப்ளை பண்ணா again என்னது 29 cancel ஆயிடும் 17 cancel ஆயிடும் -1 into -1 will be equal to +1 which is equal to multiplicative identity of the given number. புரியுதா inverse அப்படினா தலைகீழ் identity அப்படின்றப்ப அந்த particular number 0 and 1 சரியாடா சோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க புரியுதாமா multiplicative inverse property and identical property so easy தான் சரியாமா ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ரிலேட்டட் தான் நீ ஐடென்டி ப்ராப்பர்ட்டின்னு பாக்குறப்ப அடிஷனுக்கு எந்த நம்பர் 0 மல்டிப்ளிகேஷனுக்கு எந்த நம்பர் 1 சரியாடா சோ இங்க இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு பாக்குறப்ப நீங்க இந்த 0 and 1 எப்படி கன்சிடர் பண்ணணும்னா இந்த நம்பரோட இன்வர்ஸ் எடுக்கிறப்ப நீங்க எந்த ரேஷனல் நம்பர் எடுக்கிறீங்களோ அதனுடைய இன்வர்ஸோட ஆட் பண்ணா 0 கிடைக்கணும் இதனுடைய மல்டிப்ளிகேஷன் பண்ணா 1 கிடைக்கணும் புரியுதாடா சோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி நீங்க எதுக்கு தான் பாக்குறீங்க only for addition multiplication இங்க என்னது addition multiplication புரியுதா தங்கம் ஈஸி தானடா சோ சம்ஸ் பாக்குறப்ப நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டி கம்பைன் பண்ணி பாக்குறப்ப உங்களுக்கு நல்லா தெளிவாயிடும் ஓகே தனித்தனியா பாக்குறப்ப ரொம்ப ஹியூஜ் போர்ஷன் மாதிரி தெரியும் பட் அப்படி கிடையாது இது ரொம்ப சிம்பிள் சரியா சம்ஸா பாக்குறப்ப எல்லாமே மிங்கிள் பண்ணி எந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் எது எந்த ப்ராப்பர்ட்டி எங்க அப்ளை ஆகுன்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி இது சரியா தங்கம் சரி ஓகேமா தேங்க்யூடா